வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ அதாவது தேவலோகத்துல இருக்க 5 புனிதமான மரங்கள்ல ஒரு மரம் தான் நம்ம மாடி தோட்டத்துல இருக்குங்க. அது என்ன மரம்னா, பவழமல்லி தான். இந்த மல்லிய பத்தி தான் நாம பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பவழமல்லி எல்லாருக்குமே தெரியும். அது வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகான பூக்கள் உடையது. அதோட காம்பு வந்து பாருங்க, மொட்டுக்கள் இருக்கும்போதே அது ரொம்ப அழகா தான் இருக்கும். அதோட காம்பு வந்து பவழ நிறத்துல இருக்கிறதால தான் இதுக்கு பவழமல்லின்னு பேர் வந்திருக்குமோ என்னவோ தெரியல. ரொம்ப அழகான பூ. இதை நான் வந்து காலையில நெறைய தடவ ட்ரை பண்ணியிருக்கேன் பறிக்கிறதுக்கு. ஆனா, பறிக்க நான் இதுல செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து, அது வந்து என்ன ஆகும்னா, உதிர்ந்து போயிருக்கும். நெறைய தடவ ட்ரை பண்ணி நான் ஃபெயிலியர் தாங்க ஆனது. பவழமல்லியோட சீசன் என்னன்னா, இந்த நவம்பர் மாசத்துல நல்லா பூத்து குலுங்கும். நம்ம மாடி தோட்டத்திலே இப்ப நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி நான் சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா, இது வந்து எப்படின்னா, இந்த பவழமல்லி வந்து முன்னிரவில் பூத்து, அதாவது சூரியன் வருவதற்கு முன்னாடியே இது வந்து பவழமல்லி அந்த செடியிலேருந்து உதிர்ந்து கீழ விழுந்துரும். நெறைய மலர்கள் வந்து நம்ம கீழ விழுந்த மலர்கள சுவாமிக்கெல்லாம் நம்ம படைக்க மாட்டோம். ஆனா, அதுக்கு விதிவிலக்கு இந்த பவழமல்லிங்க. ஏன்னா, நம்மளால காலையில அவ்வளோ சீக்கிரம் எடுத்து பறிக்க முடியாது. கீழ விழுந்த பூக்கள எடுத்து கூட நம்ம சுவாமிக்கு வைக்க முடியும். இது ஏன் முன்னிரவில் பூத்து, அதாவது சூரியன் வருவதற்கு முன்னாடியே விழுதுன்னா, அதுக்கு தான் ஒரு முக்கியமான கதை இருக்குங்க. அது என்னன்னா, பவழமல்லி என்ற ஒரு ராணி வந்து என்ன பண்ணாங்களாம், சூரியன வந்து காதலிச்சு, அவங்கள திருமணம் செய்துக்க விருப்பம் தெரிவிச்சாங்களாம். ஆனா, சூரிய பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இல்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லியிருக்காரு. அத கேட்ட உடனே அந்த பவழமல்லி என்ற இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது தீயில வந்து விழுந்து தன் இன்னுயிர மாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, அந்த சாம்பலிலிருந்து இந்த மரம் வந்து உருவானதா சில கதைகள் சொல்றாங்க. சூரிய பகவான் வேண்டான்றதுக்காக இந்த பவழமல்லி இந்த மாரி மாய்ச்சிக்கிறதால, அவங்க சூரியன பார்க்க விரும்பவே இல்லையாம். அதனால தான் முன்னிரவில் சூரியன் போன பிறகு, முன்னிரவில் பூத்து, சூரிய பகவான் வருவதற்கு முன்னாடியே அது பூத்து கீழ விழுந்துருது. சூரியன பார்க்க விருப்பம் இல்லாம தான். எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. அது இந்த கதை உண்மையோ என்னவோ, ஆனா அந்த பூ அப்படிதாங்க. வந்து பூக்கள் வந்து முன்னிரவில் பூத்து, காலையில என்னால பறிக்கவே முடியல. கீழ உதிர்ந்து தான் இருக்கும். நெறைய தடவ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். காலையில 5:30 மணிக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அது வந்து பூத்து கீழ தான் விழுந்திருக்கு. கீழ விழுந்த மலர்கள எடுத்து நம்ம சுவாமிக்கு படைக்கலாம். இந்த பவழ மல்லியோட இலைகள் வந்து 3 தொகுப்பா இருக்குங்க. அதுல மும்மூர்த்திகள் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது என்னன்னா, மத்தியில வந்து மகாவிஷ்ணு இருப்பதாகவும், வலது பக்கத்துல பிரம்மாவும், இடது பக்கத்துல சிவபெருமானும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. இது நம்ம முன்னோர்கள் நம்பப்படுகிறது. இந்த பவழமல்லியோட பூக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. வாசனை சொல்லவே வேணாம். அற்புதமான வாசனையா இருக்கும். நம்ம எண்ணெய் காய்ச்சதெல்லாம் நெறைய பேர் அதில போட்டு காய்ச்சுவாங்க. இந்த பூக்கள் வந்து 8 இதழ்களுடன் வெள்ளையாக இருக்கும். காம்பு வந்து பவழ நிறத்தில இருக்கும். அதனால தானே என்னவோ இதுக்கு பவழமல்லின்னு பேர் வந்திருக்கு. அதோட விதைகள், அதாவது கனிகள் எப்படி இருக்கும்னா, வட்ட வடிவத்தில இருக்குங்க. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டாலே இந்த செடி நமக்கு ஈஸியா வளர்ந்துடும். அதுலேருந்து எப்படின்னா 2 பாகமா நடுவுல வந்து விதைகள் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பாகம் விழும். அந்த பக்கம் ஒரு பாகம் விழுங்க. அதோட மேல இருக்கிற மூடி இருக்கிற அந்த இது ஆ விழும்போது நடுவுல தான் விதைகள் இருக்கும். அந்த விதைகள் நம்ம எடுத்து போட்டீங்கன்னாவே சூப்பரா வளரும். அதுக்கப்புறமா என்னன்னா, இந்த பவழமல்லி செடிய பத்தி வாயு புராணத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. அத படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பவழமல்லியோட பெருமை நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம, இந்த பவழமல்லியோட வேர்கள்ல தான் ஆஞ்சநேயர் குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால அதோட வேர்கள நம்ம தொட்டு கும்பிடும்போது, நம்ம வ அ ஆஞ்சநேயரையே நம்ம கும்பிடுற மாரி ஒரு ஐதீகங்க. இந்த மரத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாருமே இருக்காங்க. அ அதுவும் ஆஞ்சநேயரும் இருக்கிறாரு. ஸோ, நம்ம 4 கடவுளையும் இந்த மரத்த தொட்டு கும்பிடும்போது, நமக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும். இந்த பவழமல்லி வந்து திருமாலுக்கு உகந்தது. அதோட பவழமல்லி வேர்ல நான் சொல்லியிருக்கேன். சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடியிருக்கிறாரு. ஒரு தடவ என்னன்னா, திருமால் கிட்ட சத்யபாமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, "எனக்கு இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த பவழமல்லி செடி எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. தேவலோகத்துக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க." உடனே என்ன பண்ணியிருக்காரு, த திருமால் யாரையோ ஆள அனுப்பிச்சு அந்த செடிய கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, சத்யபாமா வீட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி, "ருக்மணியும் எனக்கும் வேணும்னு கேட்டிருக்காங்க." உடனே அவரு என்ன பண்ணுவார் பாவம். முதல்ல யார் கேட்டாங்களோ, சத்யபாமா வீட்ல கொண்டு போய் இந்த செடிய வந்து அவங்க தோட்டத்தில வச்சு விட்டுருக்காங்க. ஆனா, இந்த செடி என்ன பண்ணியிருக்குன்னா, நல்லா வளர்ந்து,
வந்த உடனே என்ன பண்ணியிருக்கு, பக்கத்தில் இருக்க ருக்மணி வீட்டில் போய் இந்த பூக்களெல்லாம் உதிர்ந்ததா ஒரு கதை இருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம மாடி தோட்டத்துலேயும் முதல்ல நான் வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன். அப்போ போகிற வழியில் படி ஏறினோடனே போகிற வழியில் இருக்குது, காலெல்லாம் எல்லோரும் காலையும் படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், தொட்டியை மாற்றி செவுத்து ஓரமாக இன்னொரு இடத்துல வச்சேன். வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு நல்லா வளர்ந்து வந்திருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, அந்த சத்யபாமா வீட்டில் நடந்த கதையை தாங்க இந்த மரம் வந்து அடுத்த வீட்டுக்கு அங்கே போய் பூக்கள் வந்து உதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வீட்டில் உதிர்ந்தா கூட பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்கு நமக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் போய் விழுந்து காலெல்லாம் அடிப்பட நிறைய பூக்கள் எல்லோரும் மிதிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து கண்டிப்பாக இந்த தொட்டியை இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும். அது வந்து நம்மளோட ஒரே ஆளால் முடியாது, ஏன்னா பெரிய கண்டெய்னரில் வச்சுருக்கிறதால 2 பேர் சேர்ந்து தான் தூக்கி வைக்கணும். ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்த பிறகு நம்ம எடுத்து தான் வைக்கணும். நம்ம வீட்லேயும் இதே கதை தான் நடந்தது. இந்த பவழமல்லி அழகுக்கும் வாசனைக்கும் மட்டும் இல்லைங்க, இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பூக்கள், இதோட வேர்கள், இதோட பட்டை, இதோட இலைகள், கனிகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சித்தாவிலையும் ஆயுர்வேதத்துலேயும் இதை பல மருந்துகளுக்கு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு விவரம் தெரியல. இன்னும் நான் இனிமேல் தான் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி காலையில் கண்டிப்பாக கொஞ்சம் மேலே வந்து ஒட்டிகிட்டு இருந்தது அந்த பூக்கள், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். பாதி கொஞ்சம் கால்வாசி தான் கிடச்சிது. பக்கத்து வீட்டில் போய் விழுந்தாலும் கொஞ்சம் தான் கிடச்சிது பாருங்கள். அதை எடுத்து நம்ம இதை எப்படின்னா நூலில் கோர்த்து தான் நம்ம வந்து ஊசி நூல் வச்சு கோர்த்து தான் நம்ம போட முடியும், கட்ட முடியாது. கட்டினா வந்து அந்த காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அறுந்து போயிடும். இது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி இது வந்து கடைகளில் கிடைக்காதுங்க. இந்த பூ ரொம்ப ரேர் தான். நம்ம வீட்டு தோட்டத்தில் அழகாக வைக்கலாம். ரொம்ப சிம்பிள், சின்ன தொட்டியில் வச்சா கூட நல்லா சூப்பராக. இது வந்து பெரிய மரம் கிடையாது, ஒரு புஷ் வெரைட்டி தான். ஸோ இது மாடி தோட்டத்தில் ஏற்ற ஒரு ரகம் தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வைக்கணும். இந்த பவழமல்லி சௌகந்தியா அப்படின்ற ஒரு ஆபரணத்தை போன்ற தோற்றம் இருக்க சொல்கிறாங்க. அந்த சௌகந்தியா ஆபரணம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் தான் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், இதுதான் அந்த சுவாரஸ்யமான விஷயங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பூவை கொண்டு போய் நான் இப்போ பெருமாளுக்கு சாத்த போகிறேன். கோத்து தான் சாத்தணும். ஸோ நான் போய் முதல்ல இருக்கிற பூவாவது நம்ம கோத்து பெருமாளுக்கு சாத்தலாம். ஓகே, பாய்.